Daily. Taste the Daily. நடிகர் விஜய் வந்து நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்து அறிக்கை விடுறாருன்னு சொன்னீங்க. அதுக்காக அவர் வந்து பரந்தூர்ல இப்போ போராட்டம். சார் அதை பத்தி சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஒரு கோயிலுடைய திருப்பணி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதலில் மண்டல குழுவில் ஒப்புதல் பெற வேண்டும். அதன் பிறகு மாநில குழுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதன் பிறகுதான் SLP எனப்படுகின்ற உயர்மட்ட குழுவுக்கு அனுப்பி வைத்து ஒப்புதல் பெறப்பட்டு அதன் பிறகு அது அதற்குண்டான எஸ்டிமேட் போடப்பட்டு அதன் பிறகு ஒப்பந்தம் கோரப்பட்டுதான் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இருக்கின்ற கோயில்களுக்கு உண்டான விதி. அதோடு மட்டுமல்லாமல் திருக்கோயில்களை பொறுத்தளவில் பல திருக்கோயில்களுக்கு வருமானம் என்பதே அந்தந்த திருக்கோயிலுக்கு தேவையான நித்திய படிகள் செய்வதற்கே உண்டான சூழல் இல்லை. தற்போதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு ஆண்டிற்கு 100 கோடி ரூபாய் என்று ஒதுக்கீடு தந்து 300 கோடி ரூபாய் செலவிலே 507 திருக்கோயில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 37 திருக்கோயில் இதுவரையில் குடமுழுக்கு முடிந்திருக்கின்றது. உங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப விரைவாக இந்த மாவட்டத்திலே ஏற்கனவே இருந்த இணை ஆணையாளர் அவர்கள் பிரசவ விடுப்பிற்காக சென்றதால் நேற்றைக்குத்தான் புதிதாக ஒரு இணை ஆணையாளரை நியமித்திருக்கின்றோம். நாளைய தினம் துறை சார்ந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் குறிப்பாக ஏற்கனவே நான் ஆய்வினை மேற்கொண்ட அந்த விவரங்கள் அடங்கிய ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நாளைக்கு நடத்த இருக்கின்றேன். முழுமையாக அந்த ஆய்வுக் கூட்டம் முடிந்த பிறகு நான் ஏற்கனவே ஆய்வுக்கு வந்த எந்தெந்த திருக்கோயிலுடைய பணிகள் முன்னேற்றம் என்னென்ன என்பதை பத்திரிகையாளருக்கு நிச்சயமாக தெரியப்படுத்துகிறேன். அந்த ஏற்கனவே நாங்கள் ஆய்வுக்கு வந்த திருக்கோயில் பணிகள் தாமதம் என்பது உண்மைதான். அதை விரைவுபடுத்துவதற்கு தான் தற்போது இணை ஆணையாளர் நேற்றை தான் பதவியேற்றிருக்கின்றார். விரைவாக அந்த திருக்கோயில் அனைத்திற்கும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். ஆய்வுக்கு மேற்கொள்ள உங்களுக்கும் தகவல் தெரிவிக்க சொல்லியிருக்கிறேன். எந்த குறைகளாக இருந்தாலும் நாம் நிவர்த்தி செய்வோம். இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த திருக்கோயில் அனைத்தையும் புனரமைப்போம் என்ற உறுதியை சிவன் கோயில திறக்கதே கிடையாது. அதை திறக்க சொல்லுவோம். நீங்க ஏற்கனவே வந்தப்ப சொன்னீங்க. அதை நானே கூப்பிட்டு அன்னைக்கே குருக்களை சொல்லிட்டு போனேன். இப்ப மறுபடியும் அவரை கேட்கிறேன். நடிகர் விஜய் வந்து நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்து அறிக்கை விடுறாருன்னு சொன்னீங்க. அதுக்காக அவர் வந்து பரந்தூர்ல இப்போ போராட்டம். சார் அதை பத்தி சொல்லுங்க சார் ப்ளீஸ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.